இந்த பேங்கிள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மேக்கிங் வீடியோ எடுத்துட்டேங்க. ஆனா, என்னால போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லாம இருந்தது. சரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோமா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஆர்டர்ஸ்லாம் எப்போ வரும்? எப்படி வரும்? அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு குடுப்பீங்களா? அப்படின்லாம் கேட்குறீங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நெறைய பிரைட்ஸ் எல்லாருமே இந்த மாரி டிசைன்ஸை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த பேங்கிள்ஸ்க்கு ஒரு 10 to 15 கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. அந்த பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டுறோம். அந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபஸ்ட்டே அளவெடுத்து இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுக்குவேன். இந்த கிளிப் ஸ்டோன் வந்து பேங்கிளுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி உள்ள சைஸுங்க. இதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஆனால் நான் வந்து பேங்கிளுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி உள்ள சைஸ் எடுத்திருக்கேன். பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தாராளமாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிப் ஸ்டோனையும் ஸ்டோன் செயினையும் ஒன்றாவே ஸ்டிக் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை நியூவாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நான் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து கண்ணாடி வலையில் ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கலைங்க. நார்மலாக இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க தான் செய்கிறேன். எடுத்துகிட்டு டிஸ்பேட்ச் வந்து May 2 இல்லைனா 3 அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸ்டோன் செயின் வச்சதுக்கப்புறம் நம்ம 6K ஐ ஷேப் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி பெட்டல்ஸ் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 4 பெட்டல்ஸ் வைக்கிறேன்ல, அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த கேப், அந்த வி மாதிரி இருக்கிற கேப்பில் வந்து 4mm கிளிப் ஸ்டோன் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. என்னோடய வீடியோவை பார்த்து நீங்களே மேக் பண்ண முடியும். பார்த்தே மேக் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் டீச் பண்ணணும்னு இல்லை, பார்த்தே நீங்கள் ஒரு சூப்பரான ப்ரைடல் செட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த பேங்கிளோட ஃபுல் செட் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செட்டு வந்து ஒரு ப்ரைடோட ரிசப்ஷனுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நிறைய பேங்கிள்ஸ் போட பிடிக்காதுங்கிறதுனால கம்மியான பேங்கிள்ஸில் இது ஒரு செமி ப்ரைடல் செட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செட்லேயே இன்னும் எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் நிறையா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான ஹெவி ஒர்க்கில் இருக்கிற ப்ரைடல் செட்டாக வந்துடும். சேம் இதே மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணோன்னா சூப்பரான பேங்கிள் ரெடி ஆயிருங்க. இந்த பேங்கிளோட ப்ரைஸ் நம்ம என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம 250 to 300 வரைக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பேங்கில் சிங்கிளாக வியர் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆர்டர்ஸ் எந்த டைம் நமக்கு வரும்னா, நமக்கு நவராத்திரி டைம் கன்ஃபார்மாக ஆர்டர்ஸ் வருங்க. அதை தாண்டி வந்து இந்த வெட்டிங் சீசன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெட்டிங் சீசன் டைம்ஸில் வந்து கன்ஃபார்மாக ஆர்டர்ஸ் நமக்கு வரும். அப்போ வந்து நம்மளோட அப்ரோச் வந்து நல்லா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு நவராத்திரி டைமில் தாங்க ஆர்டர்ஸ் நிறையா வந்து பிக்கப் ஆச்சு. இந்த மாதிரி அழகழகான செட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. June 2 வரைக்கும் கம்மியான ஆர்டர்ஸ் தாங்க எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.